கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கர்த்தர் பாருங்க, தினமும் இந்த மனு வர்க்கத்தை தேடி வந்து கொண்டே இருக்கிறார். அவர் எல்லாத்தையுமே நமக்குள்ளே அவர் வைக்கல விரும்புகிறார். நீ இப்படி இருக்கிற நிலைமையிலிருந்து நீ இன்னும் மேலாக வரணும். அது எப்படி? திருவசனத்தை நாம் அறியும் பொழுது, இப்போ அவர் ஒன்றும் மேஜிக்காக வந்து ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் அப்படி இப்படி செய்ய மாட்டார். நீங்கள் அதை அறிந்து அதன் பிரகாரம் நீங்கள் செய்யும் பொழுதுதான் ஒருவன் தன்னுடைய இந்த பூமியிலருடைய அந்த பிரமாணத்தை இப்போ பாருங்கள், ஒரு எல்லாருக்குமே கரெக்டாக வேலை செய்யுது. இந்த பூமியில் பாருங்கள், புவியீர்ப்பு விசை வந்து எல்லாத்துக்கும் வேலை செய்யுது பாருங்கள். அதே போல் இந்த பூமியில் ஏதோ ஒரு சில சக்திகளை வைத்து அவர் இயக்கி வைத்து கொண்டு இருக்கிறார். சில பிரமாணங்கள் இந்த பூமியில் இயங்கி கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, அது இளம வயதிலே நீங்கள் அறிஞ்சிட்டுன்னு வச்சாங்களா, வாலிப பருவத்திலே நீங்கள் அறிஞ்சிட்டிங்களா, அதை தான் இந்த டாபிக் இன்றைக்கோட அந்த வாலிப பருவத்தில் நான் முடிக்கிறேன். இந்த வாலிப பருவங்கிறது அதை அறிய வேண்டும். அதை அறியும் பொழுது என்ன நடக்குது பாருங்கள். அவருடைய வார்த்தை என்ன சொல்லு பாருங்கள். நீ உன் வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. சிருஷ்டிகர்னா யாரு? கிறிஸ்து. உன் வாலிப வயசில் நீ யார் நினைக்கணும்? கிறிஸ்துவ நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்து யார்? நமக்காக அவர் நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்தவர் இல்லையா? அவர் ஏன் சுமந்தார்? இப்படி நீங்கள் கேள்வி கேட்கணும். அவர் நமக்காக ஏன் வந்தார்? நான் அதை உங்களுக்கு தலைப்பு வச்சிருக்கேன். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்றார். ஏன் தேடி வர்றார்? உங்களை உயர்த்துவதற்காக. ஏன் உயர்த்துறார்? அவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். ஏன் பிரியமாக இருக்கிறார்? இப்படி நீங்கள் கேளுங்களாம். கேள்விகளை கேட்கும் பொழுது தான் நம்முடைய உள்ளத்திலே தேவனுடைய அனாதி அந்த அன்பு, அந்த அந்த கிருபை உங்கள் உள்ளத்திலே உலாவ ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஒன்றுமே கேட்க சும்மா இப்படியே இருந்துட்டிங்கன்னா ஒன்றும் அங்கே நடக்காது. நீங்கள் கேள்வி கேட்டு அதனுடைய பலனை நீங்கள் பெற முடியும். ஆகையால் அவர் உங்களை தேடி வந்தார். அவர் பாருங்கள், அந்த சிருஷ்டிகரை, அதாவது கிறிஸ்துவை நாம் ஏன் நினைக்க வேண்டும்? அவர் இந்த பூமியிலே உங்களை கொண்டு இந்த பூமியின் அவருடைய விருப்பத்தின் சித்தத்தையும் செய்வதற்காகவே உங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். இந்த பூமியினுடைய எல்கை எங்கும் அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அதனால் உங்களுக்குள்ளே ஒரு விதை வைத்திருக்கிறார். இந்த விதையானது என்ன சென்றால் அதனுடைய பலனை சரியாக செய்து இந்த பூமியினுடைய எல்லாத்தையும் அது நிரப்புகிறது. ஆகையால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு திறமை, இதை கொண்டு மற்றவர்கள் பயன்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம், சித்தம். இந்த பூமியில் நீங்கள் பாருங்கள், மரம், செடி, கொடிகள் எல்லாமே கொடுக்குற தன்மையில் தான் இருக்குது இல்லையா? கொடுக்கும் பொழுது அது மகிழ்ந்து சந்தோஷம். தேவன் பாருங்கள், எல்லாம் அந்த பூஞ்செடி, பறவை இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக அழகாக இருக்குது. ஏதோ ஒன்று கொடுக்குது. அதே போல் மனிதனையும் அப்படி தான் படைச்சார். நீ கொடுக்குறதாக உன் இடத்துல இருக்க ஆற்றலுடைய திறமை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணு, கொடுக்கும் பொழுது அதை நீ ஒன்றும் இழந்து போகிட மாட்டாய். இன்னும் அதிகமாக நீ பிரகாசிப்பாய். உனக்குள்ள இருக்கிறது இன்னும் தாழ்ந்து நீ அறிந்து கொள்வாய். அதனுடைய ஆர்வம் இன்னும் வரும். ஆகையால் கொடுக்கிறதை தான் தேவன் அதை விரும்புகிறார். அது எப்படி வரும்? தேவனுடைய திருவசனத்தை நான் அறிந்து வாலிப பருவத்திலே நான் அதை கற்றுக்கொள்ளும் பொழுது, ஏதோ ஒரு 50 வயசு 60 வயசுக்கு பிறகு போன ஒரு சிருஷ்டிகரை நினை அப்படின்னா எப்படி நடக்கும்? நடக்காது. சில பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. சபைக்கு ஒரு 10 30 20 வயசு 30 வயசில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு 40 50 வயசில் அந்த கோயில் பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடை வாங்கணும், அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கோயில் போய்ட்டு அப்படியே பஸ் அப்படியே முடிச்சுட்டு காலத்தை முடிச்சுட்டு போயிடணும், அப்படி தான் நினைக்கிறாங்க. வெளியே தன்னுடைய வாலிப பருவத்தினுடைய அதை கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு புரோஜனமாக, இது இந்த 40 வயசு 50 வயசுக்கு அதெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு பிறகு கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கற்றுக்கிட மாட்டேங்க. சும்மா போய் உட்காந்துக்கிட்டு ஒரு பிரயோஜனம் இருக்காது. அவங்க வீட்டுக்கும் பிரயோஜனம் இருக்காது, நாட்டுக்கும் பிரயோஜனம் இருக்காது, கோயிலுக்கும் பிரயோஜனம், எதுக்குமே சும்மா போவாங்க நிம்மதி அப்படிம்பாங்க. ஆனால் ஏன் வீட்டில் இருந்தால் தான் அவங்க பிரச்சனையே. ஏன்னா அவங்க நான் வார்த்தை ஒன்று தான் தெரியாது, கர்த்தருடைய வார்த்தை தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, எதோ பளபளான்னு சொல்லி குடும்பத்தை கெடுத்து வாங்கி, என்னடா இப்படிப்பட்ட ஆட்கள் அந்த வாலிப பருவத்தினை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறதே கிடையாது, தேவனுடைய வார்த்தை தியானிக்கிறதே கிடையாது, தேவனுக்காக நேரத்தை கொடுக்கறது கிடையாது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வாலிப வயசில் தொலைச்சிருது. கொஞ்சமே கொடுக்கறது கிடையாது. அப்புறம் எப்படி நடக்கும்? அதான் சொல்லுது, நீ உன் வாலிப பிரயாசத்தை உன் சிருஷ்டிகரை நினை. கர்த்தர் நினை. கர்த்தர் நம் யார்? அவர் ஏன் சிலுவையின் மரணத்தை முடிந்தது? என்னுடைய பாவங்களெல்லாம் நீக்கினாரே. ஆதாம் அவன் செய்ததனால் அவன்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்து போனான். இழந்ததெல்லாம் நமக்கு மீட்டு கொடுத்தார். ஆபிரகாம் மேலே அவர் வைத்த அந்த அன்பின் மேலே பல வாக்குத்தத்தங்களை எல்லாத்தையும் கொடுத்து அவன் மேல் பிரியமாக இருந்த அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கினார் இல்லையா? நீ கிறிஸ்து அதற்கு அவைலபிளாக இருக்குது. அதை நாம் பெற்றுக்கொள்ளணும். அது மேல் நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது அது கொஞ்சம் கூட நீங்கள் குறைஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது தான் விசுவாசத்தில் உங்களுக்கு ஒரு இதே இருக்காது. இல்லைன்னா நீங்கள் ஜெபம் பண்ணது அது கிடைக்குமோ கிடைக்காது, அப்படி ஏன் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாக நான் எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய எனக்குள்ள ஒரு சக்தி எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி
நீங்கள் அறிந்த உடனே உங்களுடைய உள்ளம் என்ன செய்கிறதுனா, ஒரு வாலிபன் எப்படி தன்னுடைய உள்ளத்தில் அவனுடைய உற்சாகத்தை இருக்கிறோ அதே போல் உங்களுடைய உள்ளத்தில் அது உற்சாகம் வரும். அதனால தான் சிறு வயசுலேயே சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவை அந்த சிருஷ்டிகரை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே பரவசமும் சந்தோஷமும் இருக்கும். அவன் ஒரு நாளும் எதிலுமே சோர்ந்து போக மாட்டான். அவன் எல்லாத்திலுமே வெற்றி பெறுவான். வாலிபன் அதைத்தான் அவர் சொல்கிறார், வாலிப பருவத்திலே இதை மாதிரி நினைக்க நீ கற்றுக்கொள், இதை மாதிரி நீ கேளு, வசனத்தை கேளு, தேடி வருகிறேன் நான் உனக்கு கொண்டு இந்த வார்த்தை உனக்குள்ள விதைக்கிறேன். எந்த வார்த்தை கேட்டாலும் நீங்கள் பாருங்கள், கிறிஸ்துவை தேவனே பேசுகிறார் என்று ஒரு மனிதன் அவன் விசுவாசிக்கும் பொழுது அவன் உள்ளத்திலே கிறிஸ்து உலாவுகிறார். பரிசுத்த ஆவியினார் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுடைய வாழ்க்கை திறனை மாற்றுவார். இன்று அவர் உங்களுக்குள்ளே பேசுகிறார், வாலிபனே நீ எதையும் சோர்ந்து போகாதே, நான் உன் கூட இருந்து உன்னுடைய காரியத்தை நிச்சயமாக நடப்பேன், நீ எனக்கு நேரத்தை கொடு, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே வார்த்தைக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகையால் தேவனுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாலிப பருவத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த சிருஷ்டிகருக்கு கொடுக்கும் பொழுது நாம் சோர்ந்து போக மாட்டோம். புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம் கர்த்தர் நம்மை தினமும் தேடி வருகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் எந்த வார்த்தையை கொடுத்து நம்மை முன்னேற்றுகிறார் என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.